Verbum TV. தேவத்த வேர்வும் தொலைக்காட்சி ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற நேரடி ஒளிபரப்பாகும். இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வளங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க ஆடும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வளங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க ஆடும் இறை குலமே. கவலைகளால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தாய். ஆறுதல் தேடி நான் அலைகையிலே உந்தன் விழிகளில் கருணை மழை பொழிந்தாய். புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் வழியினில் கலந்திடவே. புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் வழியினில் கலந்திடவே. போர்க்குளமாய் ஒன்று கூடி வந்தோம் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வளங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க ஆடும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வளங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க ஆடும் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மானவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதியதொரு நாளிலே 23ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் கால் பதித்திருக்கின்றோம். பொது காலத்தில் எனக்கு அருமையானவர்களே, இன்று ஆண்டவர் எங்களோடு எப்பொழுதும் எங்களுக்காக இருக்கிறார் என்பதனை மிகவும் ஆணித்தரமாக வாசகங்களின் ஊடாக எங்களுக்கு எடுத்துக் கூறுகின்றார். ஆகவே எங்களை நாங்கள் முழுவதும் ஒப்பு கொடுப்போம். விசேட விதமாக எங்கள் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வோம். அதாவது எங்கள் வாழ்க்கையில் அவர் எப்பொழுதும் இருக்கிறார் என்பதனை உணர்ந்து கொள்வோம். எங்களுடைய வழிபாடுகளில் எல்லாம் திருப்பலி மிகவும் உயர்ந்த உன்னத வழிபாடாக இருக்கிறது. இங்கு சாதாரண அப்பம், சாதாரண திராட்சரசம் ஆண்டவர் திருவுடல் திருரத்தமாக மாறுகிறது என்றால், நாங்கள் எங்களை சாதாரணமானவர்களாக ஒப்பு கொடுக்கிற பொழுது எங்கள் வாழ்க்கையும் மாறுகிறது. ஆகவே ஒரு நிமிடம் மௌனமாக எங்கள் முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? விசேட விதமாக இந்த திருப்பலில் ஊடாக
எங்களுடைய நாட்டுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் நாட்டிலே இன்னும் விசேஷ விதமாக நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். வைத்தியசாலைகளிலே வேதனையோடு இந்த நிமிஷம் கூட இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். வீடுகளிலே முடங்கி போயிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். யாரும் இல்லை, எங்களை பார்ப்பதற்கு, எங்களுடைய தேவைகளை சந்திக்க யாரும் இல்லை என்று சொல்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலியிலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலும் கூட உறவுகளை பிரிந்து அவர்களுடைய நலத்தை விசாரிக்க கூட முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். யாரும் நினைந்து பார்க்காமல் இறந்து போகின்ற எல்லா ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே பிறந்த நாளை கொண்டாடும், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடும் அனைவருக்காகவும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். பிறவர்களை இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசிரை குறைவின்றி பெற்றுக்கொள்ள எங்கள் குறை குற்றங்களை நினைத்து இப்பொழுது மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகு. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை
அவற்றை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றுப்பில் கடவுளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, திருவசனங்கள் 4 தொடங்கி 7 முடிய. உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி, திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளிக் குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும். வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர்த்தடாகம் ஆகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால்
பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். என் சகோதரர் சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தில் வருகிறார்கள் என வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து, தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால்பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்லுகிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாயிருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம்மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேறாக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மாற்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 திருவசனங்கள் 31 தொடங்கி 37 முடிய. அக்காலத்தில் ஜேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். ஜேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி,
எப்பதா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவருக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாய் யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது, இந்த நற்செய்தியிலே விசேஷ விதமாக இந்த நற்செய்தியிலே காணப்படுகின்ற அந்த சமுதாயத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் அடுத்தவருடைய வாழ்க்கையை பார்த்து, அடுத்தவருடைய குடும்பத்தை பார்த்து, எனக்கு அடுத்திருப்பவர் மீது அக்கறை செலுத்த கூட நேரமில்லாமல், மனதில்லாமல் ஓடுகின்ற ஒரு சமுதாயத்தில் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவன் எப்படி போனாலும் பரவாயில்லை, அந்த குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு என்றுதான் எல்லோரும் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பொல்லாத உலகத்தில் நானும் நீங்கள் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நாளிலே, இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே எனக்கு அருமையானவர்களே, மற்றவர் மீது அக்கறை கொண்டு மற்றவருக்கும் ஒரு ஆசீர் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மிகவும் கம்மியே. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே எனக்கு அருமையானவர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம், ஒரு குழுவினர் 4-5 பேர் அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் காது கேட்க முடியாத ஒரு நபரை இயேசுவிடத்திலே கொண்டு வருகின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் இந்த நற்செய்தி பகுதியை வாசிக்கின்ற பொழுது காது கேட்காத மனிதனை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள், அவரை அவன் குணமாக்கினான், அத்தோடு முடிந்து விடுகிறது. ஆனால் நாங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும், எப்படி இந்த மனிதனுடைய வாழ்க்கை இருந்தது என்று சொல்லி. இவ்வளவு காலமாக எனக்கு அருமையானவர்களே, எத்தனை விதமான அவமானங்களை அவர் கண்டிருப்பார். எப்படிப்பட்ட சமுதாயத்திலே ஒதுக்கி வைப்பை அவர் அனுபவித்திருப்பார். எனக்கு அருமையானவர்களே, இது அத்தனைக்கு முற்றுப்புள்ளியாக இயேசுவிடத்திலே வந்த அந்த நிமிஷம் அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே இந்த சமுதாயத்தினர் இவரை இயேசுவிடத்திலே கொண்டு வரார்கள். இவர்கள் அறிந்திருக்கிறார்கள் இயேசு என்றால் யார் என்று, இவர்கள் அறிந்திருக்கிறார்கள் இயேசுனுடைய அந்த வாழ்க்கையை. அதனாலே இயேசு யார் என்று அறிந்ததனால இந்த மனிதனை அவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள் இவரை குணமாக்கும்படி. இயேசு மிகவும் இரக்கம் நிறைந்தவராய் அவரை குணமாக்குகின்றார். ஆனால் இந்த குணமாக்குகின்ற இந்த ப்ரோசஸ், இந்த பகுதிகளை பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு அவனை தனியாக அழைத்து செல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஏனென்றால் இயேசுவுக்கு தெரியும், சில நேரத்திலே இவர் ரொம்ப ஒரு தாழ்மையாக இவ்வளவு நாள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். மக்கள் மத்தியிலே போக பயம், மக்கள் மத்தியிலே பேச பயம், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்க பயம். சில நேரம் இயேசு ஏதாவது சொல்லி இவன் சத்தமாக கதைத்திருந்தால் இவனுக்கு அவமானம் வந்துவிடும் என்று சொல்லி இயேசு அறிந்திருந்தார். அதனால் ஓரமாக கூட்டிக் கொண்டு போய் அவருக்கு அவர் அந்த குணமாக்கலை கொடுக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் இயேசுனுடைய அந்த அன்பு, இதுதான் இயேசு எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த பாசம். ஆக இந்த சமுதாயத்தினர் இவரை கூட்டி வந்து இவன் குணமாக்குதலை பெறுகின்றான். இவ்வளவு நாள் பட்ட அந்த அவமானம், இவ்வளவு நாள் பட்ட அந்த கஷ்டம், இவ்வளவு நாள் பட்ட அந்த வேதனை அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றார். இதனால் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? உங்களுடைய சமுதாயத்திலும் நீங்கள் வாழ்கின்ற இடங்களிலும் இப்படியாக ஏராளமான பேர் இந்த விதமான கஷ்டத்தோடும் கவலையோடும் இருக்கும் பொழுது நாங்கள் தான் தூக்கி வர வேண்டும், நாங்கள் தான் கூட்டி வர வேண்டும். பல நேரங்களில் இதை நாங்கள் செய்வதில்லை. விசேஷ விதமாக எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் மற்றவர்கள் மீது குறை கூறுகின்றோம். அவர் அப்படி, இவர் எப்படி என்று குறை கூறுகின்றோம். ஆனால் அந்த குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் எடுப்பதில்லை. எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் நிறைய குறை சொல்கின்றோம்.
என்னுடைய தாயை பற்றி, தந்தையை பற்றி, அல்லது மகனை பற்றி, மகளை பற்றி, எங்கள் குடும்ப வட்டத்தை எடுத்துக்கொள்வோமே, நாங்கள் நிறைய குறை சொல்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அந்த குறைகளோடு இருக்கின்ற நபர்களை இயேசுவை பார்க்க முடியாது, அல்லது தெளிவாக பேச முடியாது, தெளிவாக கேட்க முடியாது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதில்லை, என்னுடைய கணவனுடைய வார்த்தையை கேட்பதில்லை, மனைவியுடைய வார்த்தையை கேட்பதில்லை, இப்படி குறை சொல்கின்றவர்கள், இந்த குறையோடு இருக்கின்ற எத்தனை நபர்களை நீங்கள் இயேசுவிடம் தூக்கி வந்திருக்கின்றீர்கள், கூட்டி வந்திருக்கின்றீர்கள்? எப்படி? உள்ளத்தில் நிறுத்தி உபவாசத்தோடு ஆண்டவர் முன் அந்த நபரை எத்தனை பேர் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம்? எத்தனை நாள் என்னுடைய முழங்கால்கள் என்னுடைய மனைவிக்காக இருந்திருக்கிறது, எத்தனை நாள் என்னுடைய முழங்கால்கள் என்னுடைய கணவனுக்காக இருந்திருக்கிறது, பிள்ளைகளுக்காக இருந்திருக்கிறது, பெற்றோருக்காக இருந்திருக்கிறது. பிரியமான பிள்ளைகளை, குறை சொல்கிறோம், ஆனால் இயேசுவிடம் தூக்கி வருவதில்லை. இயேசு சொல்கிறார், நீ தூக்கி வர வேண்டும். இந்த குறைகளோடு இருக்கிற இந்த சமுதாயத்தில் உள்ளவர்களை போல நீ தூக்கி வருகின்ற பொழுதுதான் அங்கே அற்புதம் நிகழும், ஒரு அதிசயம் நிகழும், ஒரு அற்புதத்தை அந்த மனிதன் அடைந்து கொள்ள முடியும். இதுவரை அவன் வாழ்க்கையிலிருந்து அனைத்து அவமானங்களும் நீக்கப்படும். நீ கூட்டி வர வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இதை எங்களுடைய வாழ்க்கையில் விசேஷ விதமாக இந்த நாட்களில் நாங்கள் செய்ய வேண்டும். யாரை பற்றியும் குறை சொல்வதில்லை. நான் அந்த மனிதனை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்பேன். நிச்சயம் அந்த மனிதனை ஆண்டவர் தொடுவார். இந்த மனிதன் இயேசு தொடுவதற்கு தன்னை அனுமதிக்கின்றார். அனுமதிக்கின்ற பொழுது அங்கே அற்புதம் நிகழும். ஏன் இப்படி செய்கின்றீர், ஏன் இப்படி பண்ணுகிறீர், அதெல்லாம் கேள்வியே இல்லை. எனக்கு அந்த கேள்விக்கே இடமில்லை. இயேசு என்ன செய்ய விரும்புகிறாரோ அப்படியாக செய்ய அனுமதிக்கிறார். சில நேரம் கேள்வி கேட்கலாம், ஏன் இயேசு உடனே ஒரு வார்த்தையால குணமாக்கி இருக்கலாமே, ஒரு தொட்டு குணமாக்கி இருக்கலாமே, இந்த ப்ரோசஸ் நிறைய காதுக்குள்ள கையை விடுறதும் அல்லது எச்ச தொட்டு வைக்கிறது, இதெல்லாம் தேவையாங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, ஏனென்றால் அவர் இன்னும் ஒன்றை எங்களுக்கு புரிய வைக்கிறார். அவர் வழியில் தான் எங்களுக்கு அற்புதம் நிகழும். நாங்கள் நினைப்பது போல எங்கள் வாழ்வில் அற்புதம் நிகழாது. அவர் எதை நினைக்கிறாரோ அப்படியாகத்தான் அற்புதம் நிகழும். சில நேரம் நாங்கள் தொடக்க நூலில் ஒரு அழகான சம்பவத்தை வாசிப்போம். நாமான் உடல்நலம் பெறுவது. அங்கே நாமான் உடல்நலம் பெறுகின்ற பொழுது எனக்கு அருமையானவர்களை நாங்கள் வாசிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நாமானுக்கு இறைவாக்கினர் சொல்வார், நீ போய் யோர்தான் நதியில் 7 முறை குளி என்று சொல்லி. அவன் நான் பார்க்காத நதியா, அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படித்தான் அற்புதம் நிகழும். ஆகவே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விரும்புவது போல அல்ல, அவருடைய விருப்பத்தின்படியே இந்த அற்புதம் நிகழும். இதே தான் இன்றைய 2வது வாசகத்துக்கு நாங்கள் பின்னோக்கி போய் பார்க்கின்ற பொழுது யாக்கோப்பும் அழகா சொல்றாரு. என்னன்னு கேட்டா, உங்க சமுதாயத்துல ஆள் பார்த்து நீங்கள் செய்யப்படாதீங்க. ஏனென்றால் நீங்க விசுவாசிக்கிற ஆண்டவர், நீங்கள் ஆண்டவரே என்று சொல்கின்றவர், நீங்கள் கடவுளே என்று சொல்கின்றவர் ஆள் பார்த்து செய்கின்றவர் அல்ல, ஆள் பார்த்து செயல்படுகின்றவர் அல்ல. அவர் எல்லோர் மீதும் மழையை பொழிகின்றார், எல்லோர் மீதும் வெயில் அடிக்கிறது, எல்லோருக்கும் சமமாய் அனைத்து ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். உங்களுக்கு பணக்காரனுக்கு ஒரு மாதிரியும் ஏழைகளுக்கு ஒரு மாதிரியும் நீங்க நடத்தாதீங்க. எனக்கு அருமையானவர்களே, எங்கள் மத்தியிலே இன்னும் நாங்கள் இதை பற்றி கொண்டு இருக்கிறோம். பணக்காரர் ஏழை, அல்லது இவன் அந்த ஜாதி இந்த ஜாதி, ஜாதிகளை பின்பற்றி கொண்டு ஜாதிகளை பற்றி கொண்டு நாங்கள் இருக்கின்றோம். எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கடந்து வரும்? அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆள் பார்த்து செயல்படாதீங்க. அவன் வரும்போது ஒரு மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றீங்க, அவன் வரும்போது அழகா நாக்காளி போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பரிமாறுறீங்க. ஆனா ஏழை ஒருத்தர் வரும் பொழுது நீங்க எப்படி அவனை பாக்குறீங்க? உங்க ஜாதியில ஒருத்தர் வரும் பொழுது நீங்க இப்படி பண்றீங்க, ஆனா வேற்று மனிதர் வரும் பொழுது நீங்க எப்படி பண்றீங்க? இதான் ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சற்றே திரும்பி பார்க்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், கொத்து கொத்தாய் மனிதர்கள் மடிகின்றார்கள். அவர்கள் மடிகின்ற பொழுது எங்களுக்கு தெரியும், அந்த ஒரு கல்லறையை காட்டுகின்ற அந்த கல்லறை எல்லா வித மதத்தினரும் ஒன்றாக அடக்கம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். எங்கே போனது எங்களுடைய அந்த ஏழை பணக்காரர் என்ற அந்த அகம்பாவம்? எங்கே போனது என்னுடைய ஜாதி உன்னுடைய ஜாதி என்ற அந்த அகம்பாவம்? எல்லாம் தரைமட்டமாகவில்லையா? ஆகவே இன்றோடு இதையெல்லாம் மாற்றிக்கொள்ள நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆள் பார்த்து செயல்படாத ஒரு விதத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். சரி, சமுதாயம் என்ன தூக்கிட்டு போகல, மற்றவங்களும் ஆள் பார்த்து செயல்பட்டாங்க, அதனால நான் மன உடைந்து இருக்கிறேன்.
என்னுடைய குடும்பம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்காக தான் எனக்கு அருமையானவர்களே இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் அழகாக கதைக்கின்றார். எசாயா எழுதிய புத்தகத்திலே அப்படியே திறந்தோன ஓப்பனிங் சீனே என்னன்னு கேட்டா, உள்ளத்தில் உறுதியற்றவர்களே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். உள்ளத்தில் நீங்க உறுதியற்று இருக்கிறீங்களா? திடன் கொள்ளுங்க, அஞ்சாதிருங்க. ஏனென்றால் நான் உங்களோடு வந்து உங்களுக்காக போரிட போகின்றேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். என்ன நடக்கும்? இவ்வளவு காலம் பார்வையற்று உங்களை ஒதுக்கியவர்கள் இருக்கிறார்களா? அவர்கள் பார்வை பெறுவார்கள். சில நேரம் நீங்கள் பார்வையற்று இருந்தீங்களா? உங்க வாழ்க்கை பார்வை பெறும். காது கேளாத ஒரு மாதிரி எதை குறித்து எனக்கு இதுல என்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்லி நீங்க இருந்தீங்களா? உங்களுடைய வாழ்க்கை மாறும். அத்தோடு என்ன நடக்கிறது என்றால், பாலை நிலத்தில் நீரூற்று பீரிட்டு எழும் என்கிறார் ஆண்டவர். இவ்வளவு காலம் எங்களுடைய வாழ்க்கை பாலை நிலமா இருந்ததா? பாலை நிலத்துல நாங்க ஒண்ணுமே பார்க்க முடியாது. பாலை நிலத்துல எந்த அதிசயத்தையும் பார்க்க முடியாது. பாலை நிலத்துல எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. ஏனென்றால் எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரியா இருக்கும், சுட்டெரிக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இதுவரை காலம் உன் வாழ்க்கை சுட்டெரித்த வாழ்க்கையாக இருந்தால், இதுவரை காலம் உன்னுடைய வாழ்க்கை பாலைவன வாழ்க்கையாக இருந்தால், இதுவரை காலம் எந்த செழிப்பையும் நீ பார்க்காம இருந்தா, நீ விசுவாசி, நீ நம்பு, நான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை மாறும். உன்னுடைய அந்த பாலைவன வாழ்க்கை இத்தோடு மாறி அந்த இடத்திலே நீ நீரூற்றை பார்ப்பீர், நீரூற்றை பார்ப்பீர். வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும், கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகமாகும். எனக்கு அருமையானவர்களே, எப்படியா? வறண்ட நிலம், எங்க பார்த்தாலும் வறட்சி, எங்க பார்த்தாலும் என்னன்னு கேட்டா வெறுமை, ஒன்றுமே இல்லை. என்னுடைய பொருளாதாரத்தில் வெறுமை, குடும்ப வாழ்க்கையில் வெறுமை, என்னுடைய படிப்பிலே வெறுமை, நான் எடுத்த விஷயங்களில் எல்லாம் தோல்வி, வெறுமை வெறுமை வெறுமைன்னு சொல்லி இதுவரை கால நீ இருந்தினா, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்குறுதியை உன்னை பார்த்து சொல்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் பார்த்து சொல்கின்றார், இனிமேல் அந்த வெறுமை நீங்கும், உன்னுடைய இந்த வறட்சி நீங்கும். இவ்வளவு நாள் எப்படின்னு கேட்டா, அந்த நெருப்பு மேல இருக்கிற மாதிரி இருக்குது வாழ்க்கை, ஒரே பதட்டமா இருக்குது, எப்ப எரிஞ்சு சாம்பலாகுமோ தெரியல. ஏனென்றால் என்னுடைய பொருளாதாரம் அப்படிதான் இருக்குது, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை, மகளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. நெருப்பு மேல இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஃபாதர்னு நீங்க சொன்னீங்கன்னா, எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்காகவே ஆண்டவர் சொல்றாரு, கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் திடாகமா மாறும். நீங்க ரொம்ப குளிர்மையா ஆண்டவர் உங்களை வாழ்க்கையை மாற்றுவார். இதுவரை எதை பத்தியாவது நீங்க ஓரி பண்ணிக்கிட்டு, எதையோ பற்றி மனசுல நினைச்சுக்கிட்டு எப்படி ஆகும் சொல்லி நீங்க வேதனையோடு இருந்தீங்களா? பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், அது மாறும். இந்த மணல் பரப்பு நீர் திடாகமா மாறும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், அது நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார். வார்த்தையை சொன்னார், நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் யோசித்து பார்ப்போம், எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படியெல்லாம் செயல்பட விரும்புகின்றாரோ அந்த விதத்தில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் மாற்றுவார். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் மாற்றுவார். எல்லா விதத்திலும் ஆண்டவர் மாற்றுவார். ஆனால் நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை பாருங்க, அத்தனை வருஷம் நடந்து போறாங்க. விவிலியம் அழகா சொல்லுது, அவங்களுடைய உடை கிளிய இல்லையா, கால போட்டு கொண்டு வந்த அந்த மிதியடிகள் ஒன்றுமே அவர்களுக்கு பெருக்கவும் இல்லை, சிறுக்கவும் இல்லை, கிளியவும் இல்லை. அத்தனை ஆண்டுகளும் அப்படியாக வழிநடத்திய ஆண்டவர் இந்த சிறிது கால துன்பத்திலே எங்களை இட்டு சென்றாலும் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை மாறும். எங்களுடைய பார்வையற்ற தன்மை மாறும், காது கேளாத தன்மை மாறும். எங்களுடைய நடக்க முடியாம கால் ஊனமுற்றோர்கள் மான் போல் துள்ளி குதிப்பார்கள் ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன? முடங்கி போன வாழ்க்கை, முடக்கத்தில் இருந்த வாழ்க்கை, எங்கேயும் போக முடியாது, இன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி முடங்கி போயிருந்த வாழ்க்கை, பிரியமான பிள்ளைகளே, முற்றிலுமாக மாறும் என்கின்றார். நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவர் சன்னிதானம் போவதுதான். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவரிடத்திலே போய் ஒரே குடும்பமாக இருந்து நாங்கள் ஜெபிப்பது தான். இந்த காலங்களிலே நாங்கள் ஒரே குடும்பமாக இருந்து இதுவற்றுக்காக ஜெபிப்போம். பலரை ஆண்டவரிடத்திலே தூக்கி செல்வோம்,
பலர் தங்களால் போக முடியாது, ஜெபிக்க முடியாது. ஏனென்றால் விசுவாசம் இழந்து, விசுவாசமே இல்லாம போய் இதெல்லாம் எவ்வளவு முடியும், என்ன செய்யணும்னு சொல்லி விசுவாசத்தை இழந்திருப்பவர்களை எல்லாம் நாங்கள் குடும்பமாக தூக்கி ஆண்டவரிடத்திலே வைத்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அதே போல ஒரு மனதிலே உறுதி எடுத்துக்கொள்வோம், நான் யாருக்கும் இனிமேல் ஆள் பார்த்து செயல்பட மாட்டேன், ஏனென்றால் என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை என்பதனை மனதில் உறுதி வைத்துக் கொள்வோம். அதே போல அடுத்ததாக நாங்கள் விசுவாசிப்போம், ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினார் என்று. திருப்பலி ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, சாதாரண அப்பம், சாதாரண திராட்சை ரசம் ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தமாக இங்கே மாறுகிறது என்றால், சாதாரண உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுங்க, சாதாரண உங்கள் மகனுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க, சாதாரண உங்கள் மனைவியுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க, உங்க குடும்பத்தை ஒப்புக் கொடுங்க, சமுதாயத்தை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரால் மாற்ற முடியும். விசுவாசித்து ஆமென் சொல்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைய நாளில் ஆண்டவர் அற்புதத்தை, இந்த மாதத்தில் ஆண்டவருடைய அற்புதத்தை செய்ய இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே இதற்காகவும் இந்த மாதம் முழுவதும் இந்த தேவைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம், ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக, உங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து தன்னுடைய அபிஷேகத்தினால் ஆட்கொள்வாராக. ஆமேன். பிரியமானவர்களே, அனைவரும் நாங்கள் எழுந்திருந்து ஆண்டவரை முழுவதும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி இப்பொழுது எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையாக சமர்ப்பிப்போம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவேற்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இதே நம்பிக்கை விசுவாசத்தோடு எங்கள் ஜெபங்களை ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். நிறை உண்மையை நோக்கி வழிநடாத்தும் தூய ஆவியின் நிறை வல்லமையால் அவர்களை நிரப்பி அவர்கள் ஆன்மீக வல்லமையையும்
ஆற்றலும் மிக்கவர்களாயும் மக்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடாத்துபவர்களாகவும் செயற்பட வேண்டிய சக்தியையும் ஆற்றலையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே, உலகில் ஏற்படும் மாற்றங்கள் எங்கள் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் அச்சுறுத்தலாக அமைந்து எங்கள் உள்ளங்களை கலக்கமடைய செய்கின்ற போது நாம் நிலை குலைந்து போகாமல் உம்மில் நம்பிக்கையோடு உறுதியாக இருக்கும் உள்ளத்தை எமக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான இறைவா, விரைவில் இத்தொற்று நோய் உலகை விட்டு முழுமையாக நீங்கிட வேண்டுமென்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் குணமடைய வேண்டுமென்றும் மக்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கையை தொடர அருள் புரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜெபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களையும் உன்னுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அருளும். அதே நேரத்தில் இந்த திருப்பலியை வீடுகளில் இருந்து நேரடியாக பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர்தாமே ஆசீர்வதித்து உமது பரிபூரணத்தினால் நிறைத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்திலே இந்த அப்பரச வடிவிலே வைத்து நாங்கள் மன்றாடுவோம். ஆமென். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில்லை, தந்தேன் என்னை அன்புடனே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில்லை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சகோதர சகோதரிகளை நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புமிக்கு உரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவினின்று எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும்
அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய கொழும்பு உயர் மறைமாவட்ட ஆயர் மெல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு பெற தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளை தந்தை என்று அழைக்க இயேசு கற்றுத் தந்திருக்கிறார். அவரை பார்த்து நாங்கள் ஜெபம் செய்வோம். இந்த ஜெபம் செய்கின்ற பொழுது நாங்கள் விசேஷ விதமாக அன்னை திரேசா குரு மடத்தை சேர்ந்த அனைத்து சகோதரிகளுக்காக விசேஷ விதமாக நாங்கள் மன்றாடுவோம். இன்று அன்னை திரேசாவினுடைய நினைவு நாளை கொண்டாடுவதனாலே அவர் செய்த அந்த அற்புத காரியங்களை செய்கின்ற அந்த சகோதரருடைய வாழ்வில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த சபைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுக்கிற அமைதியை நாங்கள் இப்பொழுது பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே.
மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வந்தோம் உன்மையினர் கூடி, ஓர் மாசில்லா தாயே. சந்தோஷமாக பாடி உன் தாழ் பணியவே. வந்தோம் உன்மையினர் கூடி, மாசில்லா தாயே. சந்தோஷமாக பாடி உன் தாழ் பணியவே. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து வேர்வும் தொலைக்காட்சி வழியாக நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருகளிடத்திலிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வீஸ்ரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். உலோகம் தோன்றும் முன்னே, ஓ பூரண தாயே. மேலோனினுள்ள தன்னில் நீ வீற்றிருந்தாயே. வந்தோம் உம்மையினர் கூடி, ஓ மாசில்லா தாயே. சந்தோஷமாக பாடி உன் தாழ் பணியவே.
நீங்கள் கண்டு ஆசீர்வாதம் பெற்றது தேவத்த வேர்வும் தொலைக்காட்சி ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்ட நேரடி ஞாயிறு திருப்பலியாகும்.